ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா, நம்ம கிருஷ்ணகிரியில் நடக்கிற மாங்கனி கண்காட்சி தான் வந்திருக்கோம். ஸோ கிருஷ்ணகிரியில் எந்த ஒரு எக்ஸிபிஷனும் இவ்வளோ கிராண்டாக நடக்காது. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாங்கனி கண்காட்சி பண்ணிடுவாங்க. ஸோ நானும் வருஷம் வருஷம் போயிடுவேன். இந்த டைம் வந்து டிக்கெட் ஒருத்தருக்கு ரூ. 20. நாங்களும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆயிட்டோம். சரி, இந்த டைம் வந்து மாங்கனி கண்காட்சி ரொம்ப பெருசு. இந்த சின்ன பசங்களுக்கு கேம்ஸு இதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து நெறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய அங்கே கடை நெறைய போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கடையில் வந்து நானும் நெறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளிப்ஸு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம். முன்னாடி இருக்கிற கடை எதுவுமே நான் பார்க்கல. ஏன்னா இன்னும் உள்ளே போகலாம். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போயிட்டுருக்கேன். பார்த்தா நெறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கூட்டமும் கொஞ்சம் போக போக நெறைய ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 6:00 அந்த மாதிரி உள்ளே என்ட்ரி ஆயிட்டோம். ரிட்டர்ன் வந்தது ஒரு 9:30 அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்தோம். ஸோ கேம்ஸு இந்த மாதிரி நெறைய இருந்துச்சு. சரி, நம்ம எந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்படியே பார்த்துட்டு வந்தேன். இந்த கடைக்குள்ளே வந்தேன். இங்கே வந்து கிளிப்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு தேவையாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டேன். வாங்கினது என்னவோ ஒரு 5 திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் பில் என்னவோ 1000 மேலே எகுறுது. ஸோ இங்கே வந்து நெறைய ரேட்டு. கம்மி ரேட்டில் நம்ம வந்து நான் வாங்கியிருக்கிற திங்ஸ்லாம் ஒரு 500க்குள்ளேயே தான் இருக்கும். பட் அங்கே வந்து நான் வாங்கினனால 1000க்கு மேலே போட்டிருந்தாங்க பில்லு. இங்கெல்லாம் வாங்கவே கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் பார்த்துட்ருந்தேன் அப்படியே. ஆனால் வாங்கவும் இருக்க முடியாதுல்ல. எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்ன பசங்களுக்கு கேம்ஸ் தான் நெறைய இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்களுக்கு மட்டுமா, நம்மளுக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யானைக்குட்டி இந்த மாதிரி நெறைய வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு கெமிக்கலில் போட்டு வச்சுருந்தாங்க. அது குட்டி எவ்வளோ அழகா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதை அப்படியே இது பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரௌனி அங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நான் பார்த்தேன். பட் எனக்கு அது ப்ரௌனி தான் என்னன்னு தெரியல. நான் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து, "அங்கே பாரு உனக்கு பிடிச்சது சேல் பண்ணிகிட்ருக்காங்க" அப்படின்னாங்க. "ஓ! ப்ரௌனியா?" அப்படி சரி வா போகலான்ட்டு இழுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தா இங்கே வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க ப்ரௌனி. ஸோ நான் வந்து அந்த டைமுக்கு வந்து மேலே சாக்லேட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நார்மல் ப்ரௌனி வாங்கிட்டேன். பட் அந்த அளவுக்கு வொர்த்தே இல்ல. அந்த ப்ரௌனி வந்து ₹60. ஆனால் அந்த மேலே சாக்லேட் அது போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு லைட்டாக அது தீஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் சாப்பிடவே முடியல. ஆனால் எனக்கு ப்ரௌனி பிடிக்கும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டேன். இங்கே வந்து சின்ன பசங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதுக்காக இருந்துச்சு. நானும் போகலான்னு நெனச்சேன். பட் "நீ என்ன சின்ன குழந்தையா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போகல. நீங்கள் வந்து இந்த மாங்கனி கண்காட்சி கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்க. போய் நீங்கள் என்னென்ன பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜெயின் வீல், கொலம்பஸ் இதெல்லாம் நான் போகவே இல்ல. ஏன்னா அது வந்து எங்கள் காலேஜ்லேயே சேரிட்டி டே அன்னைக்கு வைப்பாங்க. ஸோ நம்ம எதில் போகலையோ அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நெறைய இந்த பிளான்ட்ஸு, நெறைய வெரைட்டி பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த கேம் வந்து பார்க்கவே காமெடியா இருந்துச்சு. அந்த அண்ணா வந்து ரொம்ப கத்திட்டாங்க. ஸோ அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் லைட்டா தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். அங்கே இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து ₹70 கிடைக்குது ஒரு செட்டு. பட் இங்கே வந்து 100 சொன்னாங்க. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே பஜார் இங்கே எது எடுத்தாலும் ₹30ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்துச்சு. இது ஸ்டார்ட்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. இது வந்து சரி நான் போய் பார்க்கலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எல்லாம் பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் கிட்ஸ்க்கான திங்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ள ஸ்டிக்கர்ஸ் நெறைய இருந்துச்சு. சரி வாங்க நம்ம ஃபேஸ்க்கு ஏதாவது செட் ஆச்சுன்னா நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன்.
இங்கே வந்து இதெல்லாம் வாங்கினா கொஞ்சம் எப்படியும் எல்லாம் லோக்கல் பிராண்டில் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் எதுவுமே காஜல் இதெல்லாம் எதுவும் வாங்கல. ஸோ ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பார்த்தேன். பட் ஸ்டிக்கர்ஸும் எனக்கு எதுவும் செட் ஆகல. பட் ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இயரிங்ஸு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. சரி நாம் பார்ப்போம், நான் வாங்கவா போகிறோம், எல்லாமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கிளிப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன். ஆனால் இவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ வாங்கியிருக்கிற கிளிப்லாம் வந்து கம்மி ரேட்டு தான், பட் இங்கே நீ வாங்கினீன்னா நிறைய ரேட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் கேர்ள்ஸ் என்ன நம்ம சும்மாவா வந்துடுவோம், கடைக்கு போனாவே பிடிச்சதெல்லாம் எடுத்து போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. பட் இதெல்லாம் கம்மி ரேட்டு தான், ஆனால் இங்கே வந்து டபுள் மடங்கில் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம வந்தது வந்துட்டோம், கண்ணுக்கு பார்த்துட்டோம். ஸோ வாங்கலாம் அப்படின்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டேன். அப்போ கூட நான் நிறைய திங்ஸ் வந்து பார்த்தேன், பட் அதெல்லாம் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு, அதான் நான் வாங்கல. அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் எல்லாமே தூக்கி போட்டு வந்துடலான்னு தான் இருக்குது, பட் பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ அதனால் அப்படியே லைனாக பார்த்துட்ருந்தேன். கிளிப்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மாங்கனி கண்காட்சி போய் என்ஜாய் பண்ணிட்டு என்னென்ன வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட காஸ்ட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது இந்த மாங்கனி கண்காட்சி நடக்கிறது. எங்கள் கிருஷ்ணகிரியில் நடக்கிற ஃபஸ்ட் எக்ஸிபிஷனே இது தான், லாஸ்ட் எக்ஸிபிஷனும் இது தான். ஏன்னா எதுவுமே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்தளவுக்கு கிராண்டாலாம் நடக்காது. ஸோ இந்த வருஷம் தான் இந்த மாங்கனி கண்காட்சி வேறு இடத்துல டோல்கிட்ட வச்சு நல்லா பெருசாக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம்தான். முன்ன வருஷம்லாம் இந்த கிருஷ்ணகிரிக்குள்ளே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இல்லை. கடையும் ஏதோ ஒரு கொஞ்சம் தான் போட்டிருப்பாங்க. பட் இந்த டைம் நிறைய கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்களும் ஒன்று ஒன்றா லைனாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கப்ஸு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுதான் பஸாரு. இது வந்து எது எடுத்தாலும் 30 ருப்பீஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொரிஞ்சிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம மக்களுங்களை சோம்பேறி புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தயாரிச்சிட்டாங்க. அந்த ஹேண்ட் மாதிரி இருந்துச்சுல்ல, அது வந்து முதுகு சொரிஞ்சிக்கவா வச்சுருக்காங்க. இது வந்து கிட்ஸ்க்கான கிளிப்ஸு. இது அந்தளவுக்கு இதாக தெரியல, போட்டால் உடனே பிஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு கடை இல்லாமல் ஏறி இறங்கிட்டோம். பாவம் கூட வரவங்க தான் பாவம். சரி நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்ட்டு அவங்கள வெளியே விட்டுட்டு நாங்கள் எல்லா கடையிலும் ஏறி இறங்கி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எல்லா இடத்துலையும் இந்த ரிப்பனு கிளிப்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல். ரிப்பன்ஸு கிளிப்புங்க இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதை எடுக்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் லைனாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு எதுவும் செட்டே ஆகலை. இந்த குட்டி பாப்பா தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து பேந்த முழிச்சிட்ருந்தா. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு எதுவும் செட் ஆகாது, இந்த ட்ரேவை கொடுத்துரு அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கிட்ட அந்த ட்ரேயை கொடுத்துரு, இந்த கடைக்கு பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், வெளியே வந்துட்டோம். அவங்க பாவம் இவங்க ட்ரே எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா நிறைய எடுப்பாங்கன்னு தான் நினச்சாங்க. பட் நாங்கள் இதில் இந்த கடையில் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நாங்கள் முன்னையே நிறைய வாங்கிட்டோம். இந்த பஸார் நாங்கள் பார்க்கவே இல்லை. லாஸ்ட்டாக நாங்கள் ரிட்டன் வரும்போது தான் இந்த பஸாரே பார்த்தோம், இந்த 30 ருப்பீஸு. ஸோ வேணான்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே குட்டீஸ்லாம் விளையாட நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து 100 ருப்பீஸ் எந்த கேம் எடுத்தாலும். 80லேயும் இருந்துச்சு, 120லேயும் இருந்துச்சு. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த ட்ரெயின் இந்த ட்ராகன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போகலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், அப்படியே மேலே போய் ரொட்டேட் ஆகிட்டு வருது.
இது வந்து நாங்க போகுறதுக்கு முன்ன ஒரு 1 வீக் முன்ன கூட ஒரு அக்காக்கு வந்து கால் மாட்டி அவங்களோட காலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நாங்க வந்து இந்த மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிராகன்ல தான் வந்துட்டோம். இது வந்து 100 ஒருத்தருக்கு 100 நாங்க 2 பேர் போனோம். என் கூட வந்தவங்க கீழ இருந்தாங்க. நாங்க அப்படியே அந்த குட்டீஸ்க்குலாம் பாய் காட்டிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது ஸ்லோவா போகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா நான் எல்லாத்துலயும் போயிட்டேன். ஸோ இது வந்து கூட என் தங்கச்சி வரனால சேஃபா இருக்கும். இதில போனா சேஃபா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடாவும் போகாதுன்னு சொல்லிட்டு நாங்க இதில தான் வந்தோம். இந்த டிராகன் கேம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த டிராகன் கேம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.